வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு கோவக்காய் பொரியல் ரெசிபி. பொதுவாக நம்ம கோவக்காய்க்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்டாக ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கோவக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஆனால் நம்ம செய்கிற மெத்தட்னால அது வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டு நம்ம இந்த கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஹெல்த்தியாக இருக்கும், அதனால டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த சூப்பரான சிம்பிளான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரியட்டும். இந்த கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு செவக்கட்டும். இதுக்கு இடையில நான் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டு சாஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். லேசாக அந்த கிளாஸியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சன்னமான ரவுண்டாக நம்ம நார்மலாக ஃப்ரைக்கு வெட்டுற மாதிரி தான் வெட்டியிருக்கேன். இப்போ இந்த 1/4 கிலோ கோவக்காயை இதில் சேர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த பழுத்த கோவக்காய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. வெறும் இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்கும் இந்த பொரியலில். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இந்த மிளகா ரொம்ப காரம், அதனால் 2 மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் அதிகமாக விடலை, அதனால வேகத்துக்கு வந்து நம்ம தண்ணி தெளிக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு 2 கையளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இடையில நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கணும். நான் கீழே பிடிச்சிடும், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம கோவக்காயை போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தெளித்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. காய் வந்துட்டு வெந்திருக்கும் நேரத்துக்கு. இப்போ இந்த ஈரப்பதம் வந்துட்டு போகட்டும். அது வரைக்கும் இப்படியே ஓப்பனாகவே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லும் சுண்டிடுச்சு. நம்ம காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். தேங்காய் துருவல் வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க. தேங்காய் துருவல் நிறையா போட்டால் காய் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.